நேற்று ஆப்கானிஸ்தானுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையே நடந்த முக்கியமான போட்டியில் ஆப்கானிஸ்தான் தோல்வியை தழுவி தொடரை விட்டு வெளியேறியிருக்காங்க. இது ஆப்கானிஸ்தான் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, கடந்த முறை நடந்த 2024 T20 வேர்ல்டு கப்பில் செமிஃபைனல் வரைக்கும் ஆப்கானிஸ்தான் வந்தாங்க. ஆனால் இந்த ஆசிய கப்பில் முதல் சுற்றை கூட தாண்ட முடியாமல் வெளியேறி இருக்கிறது ஆப்கான் கிரிக்கெட் ரசிகர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் 78 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்து ரொம்பவே பரிதாபமான கண்டிஷனில் இருந்தாங்க. ஒரு 120 இல்லை 130 ரன்கள் தான் அடிக்க முடியும் அப்படிங்கிற நிலை தான் இருந்தது. ஆனால் அடுத்து இறங்கின ஆப்கானிஸ்தானுடைய ஆல்ரவுண்டர் முகமது நபி தன்னுடைய அபாரமான ஆட்டத்தால் 22 பந்துகளுக்கு 60 ரன்கள் அடித்து ஆப்கானிஸ்தான் மிகப்பெரிய ஸ்கோரை எட்டுறதுக்கு உதவியாக இருந்தார்கள். அதுலேயும் குறிப்பாக 20வது ஓவர் கடைசி ஓவரை ஸ்ரீலங்காவுடைய வெள்ளாளக்கே வீச வந்தாப்புல. அந்த ஓவரில் முகமது நபி தொடர்ச்சியாக 5 சிக்ஸர்களை அடித்து அந்த ஓவரில் 32 ரன்களை குவிச்சாப்புல. இதனால் ஆப்கானிஸ்தான் 169 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்கோரை எடுக்கிறதுக்கு காரணமாக இந்த ஓவர் அமைஞ்சது. முகமது நபியும் காரணமாக இருந்தாப்பு. இப்போ இதில் என்ன சோகம் அப்படின்னா, இந்த போட்டியை வெள்ளாளக்கையுடைய தந்தை டிவியில் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காப்புல. குறிப்பாக 20வது ஓவர் பார்க்கும்போது அவருடைய மனசு அப்படி உடஞ்சி போச்சு. அடுத்தடுத்த பந்துகளில் சிக்ஸர் போகவும் தன்னுடைய மகனுடைய ஃபியூச்சர் கிரிக்கெட் எதிர்காலத்தை நினச்சி அவர் ரொம்பவே கவலை அடைஞ்சிருக்காப்புல. மனசு ஒரு மாதிரியா பேதலிச்சு திடீர் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு சம்பவ இடத்துலையே உயிர் இழந்துட்டாப்புல. இந்த தகவல் தெரியாமல் போட்டி தொடர்ந்து நடக்குது. போட்டி முடிஞ்ச உடனேயே ஸ்ரீலங்காவுடைய மேனேஜர் வெள்ளாளக்கையை கூப்பிட்டு இந்த தகவலை சொல்லியிருக்காப்புல. மனசு அப்படி உருக்குலைஞ்சு போயிட்டாங்க. தன்னை வளர்த்து ஆளாகின தந்தைக்கு இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டதும் மனசு அப்படி உடஞ்சி கண்களில் அழுகையோட மைதானத்தை விட்டு வெளியேறாப்புல. இது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை, உலக கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சோகமான சம்பவமாக இது அமைஞ்சு போச்சு. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த வெள்ளாளக்கையுடைய தந்தை என்ன யோசிச்சிருப்பாப்புல அப்படின்னா, இதுக்கு முந்தைய கிரிக்கெட் வரலாறுகளை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பிரதான பவுலர்கள் நல்ல பவுலர்களுடைய கிரிக்கெட் கேரியர் ஒரு ஓவர் இல்லை ஒரு பந்துகள்லேயே முடிவுக்கு வந்திருக்குது. இதுக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, 1982 ஆசிய கப் ஃபைனல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்குது. இதில் கடைசி பந்தில் 5 ரன் தேவை. பவுலிங் போட்டது யாருன்னு பார்த்தா இந்தியாவுடைய முதன்மை வேகப்பந்து வீச்சாளர் சேத்தன் சர்மா. அதுக்கு முந்தைய வரைக்கும் நல்ல பவுலராக சைன் பண்ணிட்டு இருந்தாப்புல. ஆனால் அந்த பாலை ஃபுல் டாஸாக போட்டாப்புல. களத்தில் நின்றது ஜாவித் மியாண்டட். அந்த பந்தை தூக்கி சிக்ஸர் அடிச்சிடறான் மனுஷன். அதோட மேட்ச் பாகிஸ்தான் ஜெயிச்சு கப்பை எடுத்துடுறாங்க 1982. அந்த ஒரு பால் சேத்தன் சர்மாவுடைய கிரிக்கெட் கேரியரையே முடிவுக்கு கொண்டு வந்துருச்சுங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா ஒரு பவுலராக டீமில் இருந்தாலே அந்த ஒரு பால் ஏற்பட்ட அதிர்வலை உண்டாக்குன அதிர்வலையினால சேத்தன் சர்மாவுடைய கிரிக்கெட் கேரியர் அதோட முடிவுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி மனோஜ் பிரபாகர் அப்படிங்கிற வேகப்பந்து வீச்சாளர் இந்தியாவில் இருந்தாப்புல. 1996-97 காலகட்டத்தில் ஜெயசூர்யா அடித்த அடியில் மனோஜ் பிரபாகர் அப்படிங்கிற ஒரு வேகப்பந்து வீச்சாளர் அதோட காணாமல் போயிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களை வெள்ளாளக்கையுடைய தந்தை யோசிச்சிருப்பாப்புல. இந்த ஒரு ஓவரில் வெள்ளாளக்கை கொடுத்த 5 சிக்ஸர் வெள்ளாளக்கையுடைய கிரிக்கெட் கேரியரை முடிவுக்கு கொண்டு வந்துருமோ அப்படின்னு யோசித்ததன் விளைவு சடன் ஹார்ட் அட்டாக், அதோட உயிர் போயிடுது. இந்த மாதிரி விஷயங்கள் இனி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதான் நம்மளுடைய விருப்பம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.